ஹலோ மக்களே! செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுவுமே இன்னும் சொல்ல போனாலாம் 10th பாஸ் பண்ணவங்களுக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு தான் இது. என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபயர்மேன் அப்படின்ற ஒரு வேலைக்காக தாங்க எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நமக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தேவை. ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ் மட்டும் இருந்தாலே உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? எதர் உங்களுக்கு ஒரு 4 to 6 மாதம் ஃபயர் ஃபைட்டிங்கில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இல்லைன்னா நியூக்ளியர் பயாலஜி கெமிக்கல் டிஃபென்ஸ் அண்ட் டேமேஜ் கண்ட்ரோல் NBCD இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க ஆன்லைன் மூலயமா தான் அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணுறாங்க. 12ஆம் தேதி மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடைசி நாள் 10 நாள் தாங்க கொடுத்துருக்காங்க. 23 மே முடிஞ்சு போயிடுது. சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலை அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னா 22,100 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்க ஓகேங்களா அப்படின்னா உங்களுக்கு 5,530 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது அதே இது செகண்ட் இயரில் உங்களுக்கு 22,800 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷனை எக்ஸ்ட்ரா வேலை பண்ணோம் அப்படின்னா 5,700 உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயர்லேயுமே 23,400 ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் 3ஆவது வருஷம் 23,400. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போயுமே 5,850 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் பார்த்தாச்சு. எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமா, ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு மினிமமாக ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஃபயர் ப்ரிவென்ஷன்லேயோ இல்லை ஃபயர் ஃபைட்டிங் ஒர்க்ஸ்லேயோ உங்களுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு அது அட்வான்டேஜ் தான். சரிங்களா? அதை தான் அவங்க கேட்குறாங்க. இன்னும் மலையாளம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிசைரபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 24 வேகன்சி இருக்குங்க. அவங்க அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஆர் கேட்டகரியில் 10, ஓபிசியில் 5, எஸ்சியில் 7, இடபிள்யூஎஸில் 2 அப்படின்ற மாதிரி அவங்க பிரிச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பிடபிள்யூபிடிக்குள்ளேயுமே உங்களுக்கு இங்கே பிடபிள்யூபிடிக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் கன்செஷனும் இல்லை. நீங்கள் அடிக்கடி போய் வெசல்ஸ்லேயும் யார்டை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு கன்செஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த கான்ட்ராக்ட் பீரியட் நான் சொன்னேன் இல்லையா, இது கம்ப்ளீட்டாக ஒரு டெம்ப்ரவரி வேலை வாய்ப்பு தான். கான்ட்ராக்ட் பேஸ்டு வேலை வாய்ப்பு தான். இந்த ஒரு கான்ட்ராக்ட் வேலை எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 வருஷத்துக்கான ஒரு கான்ட்ராக்ட் வேலை தான். ஓகேங்களா? உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே எங்கே இருக்கவங்களோ அங்கே உங்களுக்கு அவங்க பார்த்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே ரெமுனரேஷன் சொல்லியாச்சு. வயது வரம்பு எப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 30 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களால் இதுக்கு அப்ளையே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும், இதே எஸ்சி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஷால் எக்ஸிட் 45 இயர்ஸ்ன்ற மாதிரி இருக்காங்க. இது அப்பர் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எந்த ஒரு கன்செஷனுமே ரிலாக்ஸேபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் 45 வயசை தாண்டிட்டிங்களா உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷனும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. ஓகேங்களா? இதுக்கு மேலே இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, BMI எவ்வளோ இருக்கணும், 29.9 இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் 70 மார்க்கு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் 30 மார்க்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, CSL கொச்சியில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மினிமம் பாஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கும் 50% மார்க் வாங்கினாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 45 மார்க் வாங்கணும், எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 40 மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
கண்டிஷன் ரிசர்வேஷன்ஸும் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனுமே நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸுமே முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் கிளிக் அவுட் பண்ணி பார்த்து செக் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு மறக்காமல் நான் அங்கேயுமே போஸ்ட் பண்ணிடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.